முதல்ல 11ஆம் அதிபதியாக இருந்து லாபத்தை கொடுத்துட்டார். அடுத்து 2ஆம் அதிபதியாகி அவர் அவயோகத்தை கொடுக்கணும். அப்போ 2ஆம் அதிபதியாகி அவயோகத்தை எப்படி கொடுத்தார்? 2ஆம் இடம் தானே தனம், வாக்கு, குடும்பம். அப்போ வாக்குஸ்தானாதிபதியாகி அவர் 12ல் இருந்து பேச்சில் பிரச்சனையை கொடுத்தார், பேச்சால் பிரச்சனையை கொடுத்தார். ஏன்னா 2ஆம் இடத்துல சனியும் இருக்கான். வாக்குச்சனியன் கோப்பை கெடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாக்குச்சனியன் கோப்பை கெடுப்பான். அப்போ வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பேச்சை கெடுப்பான் அப்படின்றதான். அப்போ 2லே சனியும் அமர்ந்தான், பாவத்துவமாகியது 2ஆம் இடம். அந்த 2 12லே விரயஸ்தானத்தில் இருந்தான். அவன் அவயோகமாகவும் இருந்தான். அவனோட தசா நடந்துச்சு. அப்போ பேச்சில் பிரச்சனையை கொடுத்தான், பேச்சால் பிரச்சனையை கொடுத்தான். இப்போ தொண்டையிலையும் அவருக்கு பாதிப்பு வந்தது. அவர் சட்டசபையில் பேசிய பேச்சு பெரிய வைரலாகி அதன் மூலமாக பெரிய பிரச்சனையானது. அப்போ கட்சிகளுக்குள்ள பிரச்சனை வந்தது. இவருக்கு பவர் குறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அவமானத்தையும் கொடுத்தான் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பேச்சில் பிரச்சனையாகி அதற்கான மருத்துவத்தையும் கொடுக்க வைத்தான். அப்படியே பிரச்சனை அதிகமாகி அடுத்து நடந்த தேர்தலில்